தமிழ் போலே என்னாலும் நம் காதல் அழியாது. என்னவளே என் உயிர் ஆஷா. காஞ்சிபுரம் கஃபே, a premium veg restaurant, பல்லாவரம். சமையலில் புது சுவை தரும் எஸ்கேம் பூர்ணா தேங்காய் எண்ணெய். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அன்பு என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய அடைந்தேன். அழகே என் ஆஷா, உன்னை பார்க்கும் முன்வரை. எல்லாரும் சொல்றாங்க இதயத்துல கல் இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கும் என்னடி தெரியும் நீ இதயத்துல நீ ஒரு சிற்பமா இருக்கேன்னு சொல்லி. ப்ரோ நீ வேற லெவல்ல பின்னியா ப்ரோ. பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்களா? மும்முடிச்சு போட எனக்கு முற்றிலும் சம்மதம். காதலித்து கரம் பிடித்து வாழ வேண்டும் அனுதினம். முடி நிறைத்து தோல் சுருங்கி கூன் விழுந்து போனாலும் தமிழ் போலே என்னாலும் நம் காதல் அழியாது. என்னவளே என் உயிர் ஆஷா. எனக்கு ஒரு நோட் பேட் எடுத்து தரேன். எனக்கு ஒரு 10 லைன் இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க. யாரோடு எங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாழும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. இப்போ வந்துட்டு அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா ப்ரொபோசல். நீங்கள் நிறைய அதில் பண்ணியிருக்கீங்க. கிரியேட்டிவாக நீங்களே உங்கள் ஸ்டைலில் ஒரு ப்ரொபோசல் பண்ணணும். இப்போ அதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்கிரிப்டடாக இருக்கும், இல்லை ஏதாவது டைலாக் இதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் அதை ஓனாக தான் பண்ணீங்களா? அந்த சேலை கடையில் போயிட்டு அந்த இது பண்ணுற அந்த சேலை வாங்க போவீங்க, அப்போ வந்துட்டு இவங்க இருப்பாங்க எனக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது படத்தோட டைலாக். அது படத்தோட டைலாக். அதான் இப்போ நீங்கள் ஓனாக பண்ணணும். நீங்கள் பேசுகிற டைலாக்ல அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். அது வந்து ஸ்கிரிப்டடாக அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, பாட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்க சாங்குக்குள்ளே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஓனா இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எப்படி பேசி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? ரியல் ராவணாராம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவார்? இவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்களே. ஆவங்க, நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு சார்? ஏதாவது செம்மையா ஒரு டைலாக் ஒன்று போடுங்க. டைலாக் போடுங்க. ஆனா நல்ல டேலண்ட். நல்ல டேலண்ட். உண்மையாவே அந்த ஆன் தி ஸ்பாட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி சொல்லுவாங்க நல்ல டேலண்ட். ஏய் இல்ல, நான் உண்மையா சொன்னா நான் எல்லாத்துக்கும் இப்படிதான் பண்ணுவாரு. நான் உண்மையா ஏதாச்சும் சொல்லிருப்பேன். சும்மா சும்மா சொல்றது போய் இப்படி சொல்றாரு. ஓகே, ஃபேக். நீங்க ஃபேக் ரவுடி. ஏங்க இப்படிதான் சண்டை போட ஆரம்பிப்பீங்களா? எனக்கு இப்பதான் புரியுது. நான் ப்ரொபோஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ப்ரொபோஸ் பண்ணுங்க, பிக்கப் பண்ணணும். அதுல செம்மைய டைலாக் எல்லாம் பேசுனீங்கல்ல, எனக்கு பிடிச்சவங்களுக்கு அது இதுலாம் சொல்லி கடைசியில இவங்கன்னு காட்டி அந்த கண்ணு அது மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுங்க. அதை சிரிக்கலப்பா. ஆக்சுவலி உங்களுக்காண்டி தான் நான் ஒரு லைன் எழுதினேன். வந்துட்டு அது ஷோல வந்துட்டு சொல்ல முடியல. அந்த அது வந்து வேற ஒருத்தவங்க ஆக்சுவலி சொல்லிட்டு அவளை பார்ப்பேன் நான். அங்க இருப்பாங்க, அவங்க இருக்கும்போது அவங்களோட பார்ப்பேன், சைட்ல பார்ப்பேன். அதை பார்த்துட்டாங்க எல்லாரும். எதுக்கு ஒன்று பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போடல. ஆக்சுவலி அதுக்கு உங்களுக்காண்டி தான் ஒரு மாதிரி எழுதினேன் நான். நீங்க எழுதுனது? ஓகே, நான் நிறைய எழுதிருக்கேன். பட் அது நல்லா இருக்கும், அதை சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு பரவாயில்ல, இங்க ஒரு வாட்டி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. போய் ரவுடி. ஃபர்ஸ்ட் நாள் உங்களை பார்த்துலேருந்தே ஒரு மாதிரி கோவம் இருந்துச்சு. ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த கோவம் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கல. 30 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பட் எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நேரம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி இருக்கும், எவ்வளோ க்ளோஸாக இருக்கும், எந்த அளவுக்கு காதல் பண்ணுறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஒன் சைடாக போயிட்டுருக்குல்ல, அது டபுள் ஆகுமா அப்படி சொல்லி ஒரு இயக்கங்கள் இருந்துச்சு. அன்பு என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய அடைந்தேன். அழகே என் ஆஷா, உன்னை பார்க்கும் முன்வரை. சொல்லணும்னு ஆசை தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இதயத்துல கல் இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கும் என்னடி தெரியும் நீ இதயத்துல நீ ஒரு சிற்பமா இருக்கேன்னு சொல்லி. ப்ரோ நீ வேற லெவல்ல பின்றியா ப்ரோ. கரெக்ட் பண்ணிடுவாங்களா? எனக்கு யூசுவலி எனக்கு வெக்கலாம் வராது. ஓகே, நான் வந்து ஒரு மாதிரி டாம் பாயாவே இருந்துட்டேன். இப்பதான் வந்து நான் கொஞ்சம் இந்த சாரி கட்டுறதோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன். இவங்க சொன்னது உண்மைதான், நான் டக்குன்னு எல்லாம் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். அதெல்லாம் எனக்கு டக்குன்னு வராது. வேற லெவல்ல அவர் இம்ப்ரெஸ் பண்றாருல, கண்ணெல்லாம் லைட்டா கலங்கி இருக்கு உங்களுக்கு. அப்படியா?
நான் கவனிச்சுட்டேன், நீ கண்ணால என்ன பேசுறீங்க நீங்க? நானே கவனிச்சுட்டேங்க. இன்னொன்று அவங்க கிளல் வந்து என்னன்னா, புலவன் என்னைய புலம்ப விட்டாய், காதல் கல்வனாக்கி விட்டாய், கட்ட பிரம்மச்சாரி எந்தன் தவத்தை நீயும் கலைத்து விட்டாய், மும்முடிச்சு போட எனக்கு முற்றிலும் சம்மதம், காதலித்து கரம் பிடித்து வாழ வேண்டும் அணிதினம், முடி நிறைத்து தோல் சுருங்கி கூன் விழுந்து போனாலும் தமிழ் போலே என்னாலும் நம் காதல் அழியாதே, என்னவளே என் உயிர் ஆஷா. வாவ் ப்ரோ, எனக்கு ஒரு நோட் பேட் எடுத்து வந்து தரேன். எனக்கு ஒரு 10 லைன் இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் காலத்துக்கு வச்சு பொழைச்சுப்பேன். எப்படி செம்மையா பண்றாருல, யார் பிடிக்காதவங்களா கூட இப்ப செய்வாங்க போலயே. ஆமா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இவங்களுக்கு வரப்போற பொண்ணு வந்து ரொம்ப லக்கி தான். நான் என்ன சொல்றேன்னா, யூஸ்வலி எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, நமக்காக ஒருத்தர் வந்து ஏதாச்சும் லவ் பண்றதோ இல்ல கேர் பண்றதோ இந்த மாதிரி பாடுறதோ. எனக்கு பாடுற பையனை ரொம்ப பிடிக்கும். நான் அதுவும் ஆக்சுவலி நான் வந்து என் பக்கத்திலே வந்து கண்டஸ்டன்ட்டுக்கு இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், யாரும் பாட மாட்டாங்க, எனக்கு பாடுற பையனா ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு இயர் தான் அதுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. கரெக்டா நீங்க யோசிக்கும் போது அது டாங்னு வந்து இதாயிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது எங்களுக்கே தோணும்ல, இப்படி எல்லாம் லவ் பண்றான்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஓகே, உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு இப்போ கரண்ட்ல? ராவணன், ராம் அப்படிங்க வராங்க. இருக்கலாம் என்ன இதுலலாம் இருக்கலாம் அப்படின்றீங்க? நான் அவங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், நீங்க வந்து நல்ல ஒரு ராப் சிங்கரா வரணும், பயங்கரமா வரணும். அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து ஜெயிச்சுட்டா அதெல்லாம் மறந்துடுவாங்க. கண்டிப்பா மறந்துடுவாங்க. ஏன் அது கவிதை எல்லாம் சொன்னீங்க, ஏதாவது பாட்டு பாடுவீங்களா அவங்கள யோசிச்சு? அவங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜ்ல வந்து 10 பொண்ணுங்களுக்கு சேர்த்து ஒரு பாட்டு ராப் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் டே. அது 10 பொண்ணுக்கு பண்ணிருப்பாரு. ஆனா என்னன்னா எனக்கு புரியவே இல்லை பாதி. எனக்கு இன்னும் வரும்போது எனக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் அந்த மனுஷனை கேட்டுட்டு இருக்கேன், எனக்காக அன்னைக்கு என்ன பாடினீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வரைக்கும் சத்தியமா சொல்லல. நானும் அந்த வீடியோ எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறேன், கிடைக்கல, டெலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணல, அந்த போடல அந்த ஒரு இது. ஓகே, இவங்களுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணது. இல்ல 10 பொண்ணுக்கு பாட்டு இருந்துச்சு, நானே பாத்துர்க்கேன் அந்த வீடியோ. இல்ல அதுல வெறும் அந்த 5 பொண்ணுக்கு மட்டும் பாடி இருப்பாரு. ஒரிஜினலாவே 10 பொண்ணுக்கு பாடி இருக்காரு. ஆனா நமக்குன்னு வரும்போது அது இது எடிட்ல தூக்கிட்டாரு. நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஐயோ ஓகே, ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்ப லைவா பாட போறாரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்வாங்கல்ல. இவர் வந்து டக்குன்னு அந்த ஆன் தி ஸ்டேஜ் பாடும்போது எல்லாரும் பொண்ணுங்கள் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இப்படியப்பா யாரப்பா இந்த பையன் இப்படி எல்லாம் பாடுறாங்களேன்னு நான் வந்து நினைச்சேன். சரி ஓகே, டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அது வரவே இல்லை. அதுக்கப்புறமா கூட உங்களை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன், என்ன பாடுங்க? இல்ல சொல்ல மாட்டேன், சொல்லவே இல்லை அவரு. இப்போ வரைக்கும் சொல்லல. கேக்குறாங்க, ஓய் எதுக்கு லேட்டு இப்படி பேசணும் சொல்ல முடியுமா? போயிட்டு வந்தோட டெரரா பாக்குறாங்க. எனக்கெல்லாம் சொல்லு மண்டகம்லாம் சூடா இருந்துச்சு. உங்களுக்கு பாட்டு பாடினேன் அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான். ஆனா ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு வந்து யாராச்சும் ராசாத்தி ஒன்னு சாங் பாடினா ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. அப்பயே பாடலாம்னு நினைச்சேன், வர பாடலாம் உங்களுக்கு. இப்ப பாடுங்க, எப்படி எடுத்து கொடுக்குறேன் நானு உங்களுக்கு. அதுல அவங்களுக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிலே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் தரும் நட்சத்திரம், யாரோடு எங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாழும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ரொம்ப லெவலுங்க. சீரியஸ்லி இதை நீங்க கேட்டீங்களா? இது யாராவது எனக்கு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கா மீன்ஸ் பர்சனலாவே இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். எதுக்கு எனக்கு தெரியல, ஆனா அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ டெப்தான ஒரு லவ், ஐ ரியலி ஃபீல் ஸ்டில் அந்த ஒரு உண்மையான லவ் காதல் இருக்கு. பட் சில பேருக்கு கிடைக்கல. ஓகே, அது அது அந்த பாட்டு கேட்கும் போது அந்த டீப் ஆஃப் தி லவ் ஃபீல் எனக்கு வந்து தோணும். எனக்கான ஒருத்தர் வருவார் இல்ல, அவர் பாடணும்னு எனக்கு ஆசை. அது சோ எப்பவுமே அந்த சாங் கேட்டுட்டே இருப்பேன். இவங்க சிங்கர்ன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு நான் சொன்னேன், அவர் பாடுறாரு. அவ்வளவுதான். ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி அவங்க பாருங்க, எனக்கான ஒரு ஆள் வருவார்ல, வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு என்ட்ரி பேங்கா இருக்கும். சரி,
இப்போ லவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரிவீலிங் யுவர் லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தது மொத்தம் எத்தனை லவ்? இல்ல லவ் பண்ணல, சிங்கிள். இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையா? ஒன் சைடு லவ் தான் இருக்கு. நீங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்க? பப்பி லவ். பப்பி லவ் சும்மா ஸ்கூல் படிக்கும்போதா? ஸ்கூல் படிக்கும் சும்மா லவ். என்னங்க சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க. இல்ல நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் இந்த கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் பயம். ஓகே, அதிகமா பயம் போயிடுச்சா? அதிகமா பாசம் வச்சா பாதியில விட்டு போயிடுவாங்க. அதனால அது எங்க அங்க திரும்பி பார்த்துட்டு சொல்றீங்க? ஓகே, என்ன ஏங்க பாக்குறீங்க? கேக்குறாங்க, சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கவே இல்ல. உண்மையாவே இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஓகே, இது வரைக்கும் லவ், அதாவது பப்பி லவ் இருந்துச்சு. அதுவும் ஒன் சைடு சும்மா ஒன் சைடு. ஏன் அது ஏன் பிடிக்காம இருக்கிறது காரணம்? மேபி ஃப்ரெண்ட்ஸ் யார் ஏதாவது லவ் பண்ணி அவங்களோட ஃபெயிலியர்ஸ் பார்க்கறது பயமா இல்லை எதனால? இல்ல கமிட்மெண்ட்னால கொஞ்சம் பயம் தான். ஓகே, ஆமா, வீட்ல சொல்ற ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நிறையா. அதனாலயே பண்ணல. இதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? பண்ணிடுவாங்க நம்மள அவங்க வீட்ல. ஓ, வீட்ல அப்படியா? ஓகே ஓகே. தென் உங்களுக்கு உங்க லைஃப்ல லவ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதை பண்ணிருக்கீங்களா? யாருக்கு இருக்காது ரிலேஷன்ஷிப்? எல்லாருக்கும் அவர் தான் போய் சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, சொல்லுங்க. இருந்திருக்கு, இருக்கா? இப்போ இல்ல. இப்போ இல்ல. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடா இல்ல எப்படி? எல்லாத்துக்கும் பெரிய. ஓகே, டன். இப்போ உலகத்துல எவ்வளவு கேவலமா சிங்கிளா சுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா சிங்கிளா சுத்துறேன். இப்போ வரைக்கும் சுத்திட்டு இருக்கீங்க. ஓகே, இனிமேவும் சுத்த போறேன். சிங்கிளா தான். ஏங்க அப்படி என்ன வெறுப்பு இந்த லவ் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்? நிம்மதி இருக்கு. அது See, love is really a beautiful thing. ஆனா யாருக்குமே எல்லாரும் லவ் பண்றாங்க. ஆனா யாருக்குமே அந்த ரசிச்சு லவ் பண்ண தெரியவே இல்லை. புரியுது. லவ்ன்னு வார்த்தையில வந்து இப்போ வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது தான் அதிகம். சோ அதுக்கு பண்ணாமே இருக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு செக்மெண்ட் என்னன்னா, இது வந்து என்ன பாக்குறீங்க? என்ன இது வந்து கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற அடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் என்னங்க அவரும் ஸ்கூல் மாதிரி வந்து ரெண்டு கம்ப்ளைண்ட் வேற பண்றாரு. கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒரு 2 மாசம் பழகி இருப்பீங்களா? ஆமா, 2 மாசம் எப்படிமா? ஆகஸ்ட் 5th இப்போ என்ன செப்டம்பர் வந்துச்சு. மேக்ஸ்ல உங்க டாப் எனக்கு தெரியும். என்னங்க இது 1 மாசம் தாங்க. சரி, கெமிஸ்ட்ரி ஒர்க் டைம் மேக்ஸ் புட்டுக்குச்சு. ஓகே, இல்ல 2 மாசம் ஆச்சு. ஆகஸ்ட் வந்து செப்டம்பர் அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓ அப்படி 2 பேர் இருக்கு அதனால. சரி, ஓகே ஓகே. உங்க 2 பேரு நீங்க உங்களை பத்தி அவங்களும் அவங்கள பத்தி நீங்களும் சொல்லணும். ஓகேவா? ஆஷா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு கெட்ட வார்த்தைன்னா என்ன? கெட்ட வார்த்தை கிடையாது, ரொம்ப கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்களா? சரி, ஹார்ஷா திட்டுறதுன்னா என்ன வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க? ராவணாங்கிறது எங்க? அது ஹார்ஷா? அது பேரு தானேங்க. ஏதாவது திட்டுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்றது அவ்வளவுதான் மேக்ஸிமமே. எனக்கு கெட்ட வார்த்தை சொல்ல தெரியாது. ஓகே ஓகே. கையோங்க தெரியும். கையும் அடுத்து வேற. நான் யூசுவலி எனக்கு கெட்ட வார்த்தை அவ்வளவு பேச தெரியாது. ஆனா கை எடுத்துறேன், அது மட்டும் தான் எனக்கு மைனஸ். ஓகே. அவர் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷா திட்டுறதுன்னா என்ன? அவர் திட்டவே மாட்டாரு. கோவமே பட மாட்டாரா? கோவப்படுவாரு, ஆனா சைலண்டா இருப்பாரு. அவர் நோண்ட கூடாது அந்த டைம்ல. அவங்க பாடிக்கு அவங்க சைலண்டா விட்டுட்டாங்கன்னா அவங்க திரும்பி. 1 மாசத்துல இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க 2 பேரும். சீரியஸ்லி வேற லெவல். ஏன்னா நாங்க அதிகமா சண்டை தான் போடுறோம். ஓகே. இது வந்து இவங்க வந்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா யாரையாவது நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அவங்க வந்தா நல்லா நினைச்சிருப்பாங்க. ராமன் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்களா? அதாவது என்ன தவிர இன்னொருத்தவங்க வந்தா ஆஷா ஓகே அப்படின்னா வாய்ப்பே இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, அவங்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிஹேவியரா இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், இல்ல இவங்கள்ட்ட இருக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரி. சொன்னா சீன் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்க. சந்தோஷப்படுவாங்க. ஓ, நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லாங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது வரைக்கும் அவங்கள்ட்ட நான் சொன்னதில்லை, எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லைன்னா இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்கும், பட் நான் எதுவுமே சொன்னதே இல்லை. சொன்னதே இல்லையா? நிறைய விஷயம் சொன்னதே கிடையாது. ஓகே, இப்போ சொல்லுங்க. ரொம்ப பாசக்காரி. ரொம்ப பாசம். நாங்கள் உண்மைதான், கண்ணிலே பேசிப்போம், அது எங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாம மாதிரி தான் நினச்சிப்போம். பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க, எமோஷ்னல் ஆவாங்க, பட் வந்து காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப நிறைய டைம் எதாச்சும் கோவம் வரும், ஃபீலிங்ஸ் வரும், சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ என்ன நடந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் எதுவும் சரி என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் நான் சேடாக இருந்தேன்னா டக்குன்னு வந்துடுவாங்க, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கான் அப்படி புரிஞ்சுப்பாங்க.
அதை டக்குனு புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு. அவங்க சாப்பிடும் பார்த்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் வேறு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப லவ்வாக இருப்பாங்க. எதாவது சொன்னோம்னா எது சொன்னால் கேட்பாங்க. எங்கள் வீடு பற்றி பேசும்போது ரொம்ப கேட்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அப்பா பேர் அம்மா பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் தம்பினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் தான் ஏதாச்சும் கலாய்ச்சிட்டே பண்ணேன், ஏதாவது சொல்லி அவங்களை ஏதாவது வெறுப்பு. அவங்க வந்து வெறுப்பான ஜாலியாக இருக்கும். அவங்க விருப்பம் வருது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். நான் இல்லை சும்மா போர் அடிக்குது சண்டை போடலாமா இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஓகே. உண்மையாவே ரொம்ப நானும் அவர் வந்து இந்த ஜாலியா இந்த ஷூட்ல எல்லாம் இருக்கும்போது ரொம்ப சிரிச்சுட்டே இருப்போம்ல. அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாரு டக்குன்னு, இது பிடிக்கல வா சண்டை போடலாம் கூப்பிடுவாரு. சந்தோஷம் வருதா உங்களுக்கே பிடிக்காது அந்த மாதிரி. ஓகே சோ அவங்ககிட்ட கண்ணு பட்டுரும். சரி ஓகே. அவங்க ரொம்ப பிடிச்சி எனக்கு பிடிக்கும், என்ன பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஓகே பிஹேவியர் வந்து ஒன்னு கேட்டேன் 2 கேட்டேன். ஆனா இவர் எவ்வளவு சொல்லிட்டாரு பாருங்க. நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், ஆனா சொன்னதே இல்லை, சொல்லாததெல்லாம் சொல்லணும். அவர் வந்து எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஹாப்பினஸ் இருக்கட்டும் இல்ல அந்த எமோஷன் இருக்கட்டும், ரொம்ப அவங்க வந்து இந்த உடைஞ்சு போய் டக்குன்னு அழுவாங்கல்ல, இல்ல அந்த அழுவுக்கு போனாதான் அவங்க வந்து ஃபீலிங்ஸே வெளியே போடுவாரு. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்லெஸ்ஸா இருக்கும். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அப்படிதான். நீங்க முன்னாடி வந்து என்ன வச்சாலும் அது டக்குன்னு என்ன மாதிரிதான் டக்குன்னு அந்த ஒரு ரியாக்ஷனே இருக்காது. என்ன பிடிக்குன்னு கேக்குறாங்க, அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன மாதிரிதான் எனக்கு அப்படி தோணும். என்ன இவரு என்ன மாதிரிதான் இருக்காருன்னு. எதுக்குமே வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டாரு, கூலா ஹேண்டில் பண்ணுவாரு எல்லாமே. டென்ஷன் ஆகுறதோ அது எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம், எல்லார்கிட்ட அன்பா இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. நான் அட்லீஸ்ட் நான் அவங்க கிட்ட பேசணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். பட் இவர் அப்படி இல்ல, எல்லார்கிட்ட ஜாலியா மிங்கல் ஆவாரு, பேசுவாரு. சோ அதெல்லாம் நானும் அட்மையர் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் சின்ன ரொம்ப கைண்டா இருப்பாரு. அப்புறம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வருவாரு, வாங்க அவங்க வருவாங்க. ஐயோ இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு எனக்கு. ஓ எப்படி பிளஸ். ஆமா அப்புறம் தமிழ் தப்பா பேசுறேன். ஓகே வாங்க போங்க. நான் வந்து எங்க ஊர் பாஷையில வந்து அந்த ஒரு இது பெருசா பார்க்க மாட்டாங்கல்ல. பட் இங்க வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு, வாங்க அவங்க. அப்புறம் பொண்ணுங்களை வந்து வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அவர் என்ன பையன் இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. எல்லா விஷயம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது வந்து அங்கங்கே கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல இவங்க ஏதாச்சும் வா போன்னு சொன்னா அது மரியாதை எல்லாம் போயிரும்ல. உங்க கியூட்டா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது. பட் அவர் வந்து சொல்லி தருவாரு எனக்கு. ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கைண்டா இருப்பாரு அவர். ஓகே இப்போ வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அடுத்த நாள் விடியுது, அந்த ஷோக்கு போறீங்க, ஜோடியை மாத்தி விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த அதே சேலையில வீடு கட்டவ மாதிரியான ஒரு ரொமான்டிக் சாங் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அது வந்து பிரணிகாவோடயோ இல்ல சாந்தினியோடய கொடுத்துட்றாங்க. அதை நீங்க பாக்குறீங்க அந்த ஷோ. உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும், பார்த்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப பண்ணி காட்டணும் இல்ல என்ன பேசுவீங்க? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அவரை பாப்பேன், அவர் என்ன பாப்பாரு, அதுக்கப்புறமா அவர் பண்ண மாட்டாரு. டான்ஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிடும், பண்ண மாட்டாரு அவரு. ஓ இல்ல அதான் கேட்டேன். இப்போ வரைக்கும் அந்த இது வந்த போது நாங்க பேசிக்கல அதை பத்தி. இப்போ வரைக்கும் நாங்க பேசிக்கல. ஸ்டேஜ்ல என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்தேன், அதுக்கப்புறமா அவர் ஆடவே இல்லை. ஆமா இல்ல ஆக்சுவலா இது ஆமா இது எங்க சாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டீங்க. அப்ப வந்துட்டு ஐ கான்டாக்ட் உங்களுக்கு கொடுத்தாங்களா? நான் அவர் என்ன பார்த்தாரு, நான் அவர் தான் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா அவர் ஆடவே இல்லை. அவர் ஆடவே இல்லை, வேற லெவல். அது மாதிரி ப்ரோ இது வந்து எப்படின்னா ஒரு சிச்சுவேஷன், இமேஜினரியான ஒரு சிச்சுவேஷன். இல்ல சிம்பிள் தான், பண்ண மாட்டேன். பண்ண மாட்டாங்க, நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். பெட் கட்டுவாங்க, நிறைய பேர் பெட் கட்டுவாங்க. ஏதோ முடிஞ்சா பண்ண சொல்லு, பண்ண மாட்டான். முடிஞ்சா பண்ண சொல்லுங்க. நானே பெட் கட்டுவேன், நீ போ பாரு பண்ண பார்க்கலாம். ஓகே சொல்லுவாங்க, முடிஞ்சா பண்ணுவீங்க, வேற யாரோ டான்ஸ் ஆடுவீங்க, பெட் கட்டுவாங்க. நான் போக மாட்டேன். பண்ண என்னதான் நடக்குன்னு எனக்கு இப்ப தெரியணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பண்ண மாட்டீங்க, ஓகே அது ஒரு ஓகே, கண்ணால பாக்குறாங்க, அந்த நெருப்பு விடுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியணும். இல்ல பேரை மாத்தினா அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வேணாம் அப்படி ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு போயிருவாங்க ப்ரோ. ஆனா சீரியஸா வேற லெவல்ல இது. இல்ல இப்ப சொல்றீங்க பிரணிகா ஏதோ சம்திங் யாரோ பேர் வந்து மாத்துறாங்கன்னா ஆசாவோட இருக்க மாட்டாங்க. ஆசையோட அவங்க இருக்க மாட்டாங்க, ஆசை இருக்க மாட்டாங்க. நான் பேர் மாத்திக்க மாட்டேன் சொல்றேன். பேர் மாத்திக்க மாட்டாங்க. ஓகே வேற சீரியஸ்லி இப்பதான் ஆக்சுவலா அந்த கம்பேட்டபிள் டெஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? இப்படியான ஒரு ஷோ சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? இந்த ஷோ இதுதான் அப்படி அப்படி எதுவும் சிங்கிங் ஷோ சொல்றேன் நான். நீங்க வேற சூப்பர் சிங்கர் சொல்றீங்க. அண்ணன்
அண்ணங்காரன் மாமாங்காரன் அத்தைக்காரன் எல்லாரும் என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை குடும்பமான என்ன இருக்கிறாங்க. நான் சொல்றேன் மாமா நான் படம் நடிச்சிருக்கேன் மாமா, படத்தை விடுங்க மாப்பிள்ளை, இது வேற கிடையாது, இது ராவணாராமு உங்களது. காஞ்சிபுரம் கஃபே, a premium veg restaurant, பல்லாவரம். சமையலில் புது சுவை தரும் எஸ்கேம் பூர்ணா தேங்காய் எண்ணெய். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.